எடப்பாடி பழனிசாமி தமிழக அமைச்சர் என்ற வகையில் 10ஓடு 11ஆக நாம் கேள்விப்பட்ட பெயர். தமிழக அரசியலில் சில நாட்கள் முன்னர் வரை பெரிதாக கவனம் ஈர்க்காத பெயர். தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர். யார் இந்த பழனிசாமி? சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா சிலுவம்பாளையம் என்கிற சிற்றூரில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் பழனிசாமி. 1980இல் எம்ஜிஆரின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் ஆனார். அரசியலில் மெல்ல மெல்ல உயர்ந்த பழனிசாமி 1983இல் சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளர் ஆனார். 1986இல் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டார். அதாவது சிலுவம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். அப்போது கொங்கு மண்டலத்தில் கோலோச்சி கொண்டிருந்த செங்கோட்டையனின் அறிமுகம் பழனிசாமிக்கு கிடைத்தது. ஜாதி பாசத்தால் பழனிசாமிக்கு 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தார் செங்கோட்டையன். அந்த தேர்தலில் 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் நுழைந்தார் பழனிசாமி. பல தேர்தல்களில் போட்டியிட்ட பழனிசாமிக்கு வெற்றியும் தோல்வியும் கலந்தே கிடைத்தது. இதுவரை 4 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார். 2011இல் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். இந்த 2 துறைகளுமே பணம் கரைபுரண்டு ஓடும் துறைகள். அரசின் பல்வேறு கான்ட்ராக்டுகள் இத்துறைகள் மூலமே ஒதுக்கீடு செய்யப்படும். எடப்பாடி மூலம் பல பெரிய கான்ட்ராக்டுகளை பெற்றவர் சேகர் ரெட்டி. கேள்விப்பட்ட பெயர் போல் இருக்கிறதா? ஆம். சில மாதங்கள் முன்னர் சிபிஐ ரெய்டில் சிக்கி 150 கோடி பணமும் 100 கிலோ தங்கமும் இவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டது. சேகர் ரெட்டியின் தொழில்முறை பார்ட்னர் சுப்பிரமணியன் பழனிசாமி எனும் நபர். இவர் வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தி ஆவார். ஒரு பக்கம் அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி சேகர் ரெட்டிக்கு பல கான்ட்ராக்டுகளை அள்ளித் தருவார். மறுபக்கம் சேகர் ரெட்டிக்கு எடப்பாடி பழனிசாமி மகனின் மனைவி திவ்யாவின் அப்பா தான் சுப்பிரமணியன் பழனிசாமி. சில மாதங்களுக்கு முன்னர் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்தபோது பொதுமக்கள் தங்கள் வங்கி கணக்கில் பணம் இருந்தும் அடிப்படை தேவைகளுக்காக பணம் எடுக்க முடியாமல் திண்டாடினர். அப்போது வருமான வரித்துறையினரிடம் 5,70,00,000 ரூபாய் புதிய 2000 நோட்டுக்கட்டுகளுடன் மாட்டினார் சந்திரகாந்த் ராமலிங்கம். இவர் வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி மகனின் சகலை ஆவார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமியின் குடும்பம் பல்லாயிரக்கணக்கான கோடி புரளும் தொழில்களை தற்போது செய்து வருகிறது. தற்போது தமிழக முதல்வர் ஆகியுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள்.